எங்களுடைய வெளிநாட்டு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தோழர் விஜிதேரத் அவர்களே, அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் பவானந்தராஜா அவர்களே, அதே போன்று மேடையில் அமர்ந்திருக்கின்ற இந்த உடுவில் பிரதேச சபையினுடைய எங்களுடைய அமைப்பாளர் தோழர் நிமால் அவர்களே, அதே போன்று வேட்பாளர் தோழி ரஜீவா அவர்களே, அதே போன்று மேடையில் அமர்ந்திருக்கின்ற இணைய சகோதர சகோதரிகளே, அதே போன்று இங்கு கூடியிருக்கின்ற அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தையர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான், ஏனென்றால் நீங்கள்லாம் இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள், வேறு எதற்குமல்ல, விஜிதேரத் அவர்கள் வந்திருக்கிறார். இப்போ விஜிதேரத்ங்கிறது யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மளோட வெளிநாட்டு அமைச்சர், விளையாட்டு ஆள் இல்லைன்னா. ஒரு நாட்டில் வெளிநாட்டு அமைச்சருடைய வருகைங்கிறது அது பெரிய வருகை. அந்த வகையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இதற்கு முன்பு நாங்கள் இந்த மாதிரியான வெளிநாட்டு அமைச்சர் ஒருவர் வருகின்ற இவ்வாறான கூட்டங்களுக்கு அதே நேரத்தில் கேபினட் அமைச்சராக இருக்கின்ற நானும் கலந்து கொண்டிருக்கிறேன், விஜித்தையும் கலந்து கொண்டிருக்கிறாரு, 3 பாராளுமன்ற உறுப்பினரும் கலந்து கொண்டிருக்கிறார். அப்ப இவ்வாறான கூட்டங்கள் கடந்த காலங்களில் இடம்பெறுகின்ற பொழுது எப்படியாப்பட்ட ஆக்கள் வந்தார்கள், எத்தனை போலீஸ்காரர்கள் வந்திருப்பாங்க, எத்தனை வாகனங்கள் வந்திருக்கும், எத்தனை எஸ்டிஎஃப் வந்திருப்பார்கள், எப்படி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்குங்கிறது எல்லாமே உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆனா இன்றைக்கு விஜிதேரத் சாதாரண மனிதனாக இந்த மேடைக்கு வருகிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா வேறு எதுவுமல்ல, கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த நாட்டில் இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அனுரகுமார திசாநாயக்க அவர்களை தெரிவு செஞ்சு கொண்டிருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடுதான் இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் அரசியல்வாதிகளுக்கு மேலே இருந்தார்கள், பிரபுக்களாக இருந்தார்கள், ராஜ பரம்பரையாக இருந்தார்கள், அவர்களை யாருமே நெருங்க முடியாது. கேள்விப்பட்டிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி வெளிநாட்டு அமைச்சருக்கு முன்னுக்கால நம்ம அடியெடுத்து வச்சிருப்போமான்னு தெரியும் உங்களுக்கு, அல்லது அவர்கள் மேடையில் இருந்தால் மேடையில் எப்படி இருந்திருக்கும் தெரியுங்க. மேடையில் அவர்களுக்கே உரிய மேடை, அதற்கான அவர்களுக்கே உரிய கதிரை, அதுக்கு பக்கத்தில் ஃபேன், அதுக்கு இல்லாமல் கூலிங் எல்லாமே போட்டு கொண்டு தான் உங்களுக்கு உரையாற்றுவார்கள். அப்போ அந்த உரையை நம்மளும் கேட்டுக்கொண்டு, நம்மளோட வெளிநாட்டு அமைச்சர் எங்களோட ஊருக்கு வந்து உரையாற்றி விட்டாருன்ட்டு அவங்களுக்கு நம்ம வாக்களித்து இன்னைக்கு அவர்கள் என்ன செஞ்சிருக்கின்றார்கள், எங்கட வாய்க்கரிசி போட்டிருக்கிறார். அப்ப நாங்க பார்க்கணும் என்னன்னு கேட்டா, அதனால்தான் நாங்க கடந்த பொது தேர்தல், ஜனாதிபதி தேர்தலை நம்ம சொன்னோம், இதை மாற்றி அமைக்க வேண்டும். மக்கள் இன்றைக்கு அதை மாற்றி அமைத்து இருக்கின்றீர்கள், மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அப்ப அந்த மகிழ்ச்சியோட இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிவிட்டு நான் போகலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஒரு கூட்டம் இருக்கின்றது. இன்னைக்கு விஜிதேரத் வந்துட்டார், வந்த பிறகு வருவதாக எங்களுக்கு டேட் ஒன்று கொடுத்தார். டேட் கொடுத்த பிறகு நாங்க கேட்டோம், நிமால் விஜிதேரத் வாரார், உங்களுக்கு வேண்டுமா வேண்டாம், தோழர் எனக்கு வேண்டும் பதவி கொண்டு வந்தார். ரைட், கூட்டத்தை ஏற்பாடு செய்யுங்கோ, நாங்க விஜிதேரத் தோழர் டைமுக்கு வருவார். பிறகு இன்றைக்கு 4 கூட்டங்கள் ஏற்பாடு. நேற்று எடுத்துக்கொண்ட எங்களுடைய பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள், அவர்களும் 4 கூட்டங்கள் கலந்து கொண்டாங்க. கலந்து கொண்டு இந்த மாதிரி மக்களை வச்சு நாங்கள் சந்திக்கிறோம். சந்தித்து என்னத்தை சொல்லிக்கின்றோம், நாங்கள் தான் ஆட்சியில் இருக்க போறோம், நீங்கள் எங்களுக்கு மட்டும்தான் வாக்களிக்கணும், உங்களுக்கு வந்த பிறகு ஆணைய தாரம் அல்லது பூனைய தாரம், அரிசி தாரம், மாவு தாரம், வேலை வாய்ப்பு தாரம், காணி தாரம், எந்த இடத்துலயா சொல்லியிருப்போம் நினைக்கிறீங்க? கடந்த ஜனாதிபதி தேர்தலை சொன்னோம்னு நினைக்கிறீங்களா? பொது தேர்தல் சொன்னோம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மிக தெளிவாக சொன்னவர்,
எங்களுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டதன் காரணமாக, எங்களுடைய கூட்டத்தை ஏற்பாடு செய்ததன் காரணமாக, எங்களுடைய கூட்டத்திற்கான சுவரொட்டிகளை ஒட்டியதன் காரணமாக அவர் ஒரு எங்களுடைய அரசாங்கத்தில் இருந்து தொழில் ஒன்றை பெறுவதற்கு தகுதி உடையவர் அல்ல. அதை நாங்கள் பகிரங்கமாக சொன்னோம். எங்ககிட்ட வருகின்ற தோழர்கள் இன்னைக்கு எங்களுடைய நிமால் எடுத்துக்கொண்டா அண்மையில் கிடைச்ச தோழர்கள் எங்களுக்கு பல பொக்கிஷங்கள் கிடைக்குது. அப்ப அந்த பொக்கிஷங்கள்ல நிமாலும் உண்டு நான் நினைக்கிறேன். ஏண்டா நான் கடந்த 12 வருடங்களுக்கு மேலாக நான் இருக்கேன். அந்த 12 வருடங்கள்ல நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற நல்ல பொக்கிஷங்கள் கிடைக்காத எங்களுக்கு நல்ல தோழர்கள் தோழிகள் கிடைக்க மாட்டார்களா? இன்றைக்கு நான் மேடைக்கு வருகின்ற பொழுது தோழி ரஜீவா பேசிக் கொண்டிருந்தார். நான் பேசுனேன், யார் நம்முடைய கபிலத்தோட தோழி ஷா நல்லா பேசுறாங்க. அப்ப அந்த மாதிரி பொக்கிஷங்கள் இன்றைக்கு எங்களுக்கு கிடைச்சு கொண்டிருக்கும். அப்ப இன்றைக்கு இந்த மேடையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. நான் கேட்டேன், வேல்தஞ்சன் அவர்கள் பேசினார். அது இல்லாம எங்களுடைய ஆசிரியர் என சமூக பணியில கூடுதலாக ஈடுபடுகின்ற இடதுசாரி அரசியல் செயற்பாட்டாளர் தோழர் ஸ்ரீ அவர்களை கண்ட நான் வந்த பிறகு வருகின்ற பொழுது அமர்ந்திருந்தார். நான் சொன்ன நிமால் தான் இவர் வந்திருக்கார், கூட இங்க ஒரு ஸ்பீச் பேச விரும்பினா பேசுவேன். அப்ப அவருடைய அந்த பேச்சாற்றல் என்பது பிடிக்கும் தெரியுது. கரண்ட் போட்டோம். மற்ற அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்க, நிப்பாடு போட்டு அடுத்த கரண்ட் வர வரைக்கும் நின்று கொண்டிருப்பாங்க. கரண்ட் போனாயில்னு எங்களுடைய நாக்குகளும் கரண்டை போன்றதுதான் என்பதை வழிகாட்டிய எங்களுடைய ஸ்ரீனுடைய பேச்சு இருக்கு. அப்ப அந்த வகையான ஆட்கள் இன்றைக்கு உதயமாய் கொண்டிருக்கின்றார். அப்ப அதே போன்ற இன்றைக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியுது. இந்த மேடையில தோழர் கபிலன் பேசினார், டாக்டர் பவானந்தராஜ பேசினார், இளங்குமரன் பேசினார். அப்ப இன்றைக்கு பேச்சாளர்களால் நிரம்பி வழிகின்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பேச்சுக்களை பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் வேற எங்கேயும் இல்லை, தேசிய மக்கள் சக்தியில மாத்திரம்தான் இருக்கிறாங்க. அவர்கள் யாருமே பேசல, நாங்க நாளைக்கு ஆட்சிக்கு வர போகின்றோம், நீங்கெல்லாம் எங்களுக்கு தாங்க, நாங்களும் தமிழன் தான், நாங்களும் உங்களுடைய ஜாதிக்காரன் தான், நாங்கள் உங்களுடைய ஊரான் தான். அந்த பேச்சுக்களை நாங்க பேசுவோம். அல்லது நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறோம், நாங்கள் அதை தாரும் இதை தாரும் என்று எதையும் கூற இல்லை. ஏன் நாங்கள் இவ்வாறு கூறவில்லை என்றால் உங்களுக்கு தெரியும், கடந்த 76 வருடங்களாக அபாரான சாபக்கட்டுக்கு உள்ளாக்கி இருந்த மக்கள் எங்களுடைய மக்கள் என்பது, இலங்கை மக்கள் என்பது, அந்த சாபக்கட்டிலிருந்து மிகிழ வேண்டும் என நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு கடந்த 76 வருடங்களாக நாங்கள் எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்புகள் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி கனவுகள் நனவானதுடன் ஒரு சில நினைக்கலாம், ரைட் இந்த பார் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்துட்டது, வந்த பிறகு அடுத்த நாளே இலங்கை என்பது சிங்கப்பூராக மாறிவிடும் அல்லது குயின்ஸ்லாந்தாக மாறிவிடும் என்கின்ற எண்ணப்பாடுகளை வளர்க்கின்றவர்களாக இருக்கின்றார். இந்த நாட்டை நாசமாக்கியவர்கள், இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக பாதாளத்தில் 2022ஆம் ஆண்டு எமது நாடுங்கிறது வங்குரோத்து அடைந்த நாடென உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாடு. அந்த நாடு தான் எங்ககிட்ட கிடைச்சு. எங்கள்கிட்ட கிடைக்கின்ற போதை சொன்னார், இந்த பாருங்க, தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் என்பது அவர்களுடைய புதிய அரசாங்கம், இளைஞர்கள் தான் இருக்கின்றார்கள், அனுபவம் கிடையாது, பரிச்சயம் கிடையாது, ஏன்னா வெளிநாட்டு ராஜதந்திரம் தெரியாது, அதனால இவர்களால் மிச்ச நாளைக்கு ஓட முடியாது அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு நாங்கள் ஆட்சி படத்துக்கு வந்து 4 மாதம்
நான் வந்து எங்களுடைய அமைச்சரவை அமைச்சு பொறுப்புகள் ஏற்கின்ற பொழுது நவம்பர் மாதம் 23ஆம் தேதி, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அப்படி இந்த 4 மாதங்கள், இந்த வருஷம் இந்த மாதம் 24ஆம் வருகின்ற பொழுதுதான் 4 மாதங்கள். அப்படி இந்த 4 மாதங்களில் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நாட்டில் இது நாள் வரைக்கும் செய்ய முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முதல்ல நாங்கள் சொன்னோம், இந்த நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று தேவைகள். மேல இருந்து ஆரம்பிக்கின்ற அரசியல் கலாச்சாரம், லஞ்ச ஊழல் இல்லாத அரசு, லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு ஜனாதிபதி தேடி பாருங்க. கடந்த 76 வருடங்களாக அப்படி இருந்தார்களா? இல்ல, 76 வருடங்கள் மாத்திரமல்ல, சொல்லுகின்றார்களே இலங்கைக்கு 2500 வருடங்களுக்கு மேலான வரலாறு இருக்கின்றது. அந்த வரலாற்று காலத்திலே ராஜாக்கள் அரசர்கள் ஆட்சியில் இருந்த போதும் கூட மந்திரிமார்கள் லஞ்சம் வாங்கலையான்னு தேடி பாருங்க. அரசவையில் இருந்த பெரியோர் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கலையான்னு தேடி பாருங்க. அப்படியாக இருந்தா பல ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு லஞ்சம் இல்லாத 4 மாதங்கள் ஒரு அரசு இருந்திருக்குமாக இருந்தால் அது தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த அரசாங்கமாகும். அதனால அன்பர்களே, நாங்கள் ஒரு உத்தரவாதத்தை தாரோம். என்ன, நாங்கள் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது, இந்த 5 வருடத்துல எங்களை அசைக்க முடியாது. எல்லாருக்கும் தெரியும், இந்த 5 வருஷம் அசைக்க முடியாதது போலவே இப்போ இந்த 5 மாதங்கள்ல நாங்கள் செய்கின்ற வேலைகளை பார்த்து மக்கள் இப்பயே முடிவு செஞ்சிருக்கின்றார்கள், அடுத்த 5 வருடமும் இவர்களுக்கு தான் கொடுக்கணும் என்று மக்கள் முடிவு செஞ்சிருக்கிறார்கள். சரியா? அப்புறம் அடுத்த 5 வருஷம் கொடுக்கின்ற பொழுது 10 வருடம் இந்த நாட்டில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் இருக்குமானால் அதற்கு பிறகு வேற யாரும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அரசியலுக்கு வர முடியாது. ஏன்னா மக்கள் வேற யாருக்கு கொடுக்க போறது இல்லை. எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய மனசாட்சி எங்களுக்கு சொல்லுது, நாங்கள் மக்களுக்கு துரோகம் செய்ய மாட்டோம். மக்கள் தான் எங்களுடைய மகேசன், மக்கள் தான் எங்களுடைய தங்கங்கள் அப்படின்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். அப்ப அதன் காரணமாக இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியுது. நான் கேட்டேன், இவர்கள் போற பயணத்தில் அப்படியே போவானுங்களா இருந்தா நாளைக்கு விடியும் பொழுது பல்வேறு விளையாட்டுகள் வரும். அந்த விளையாட்டுகள் பொழுது தாங்கள் எல்லாமே கம்பி எண்ண வேண்டி வரும். கடைசி நேரத்தில் தாங்களுடைய விலாசங்கள் எல்லாமே மெகசின் சிறைச்சாலை என்கின்ற விலாசத்திற்கு தாங்களுடைய விலாசங்களை மாற்ற வேண்டும் என்று அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது இங்க இருக்கின்ற வடக்கில் இருக்கின்ற மக்கள் கேட்கிறாங்க, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் கேட்கின்றார்கள், ஓ நீங்க தென்னிலங்கையிலான விளையாட்டெல்லாம் காட்டுறீங்க, ஆரம்பிச்சிருக்கிறீங்க, ஆனா இங்கேயும் இருக்கின்றார்களே கடத்தல்காரர்கள் இருக்கின்றார்கள், மண் கடத்தல்காரர்கள் இருக்கின்றார்கள், கொள்ளைக்காரன், கப்பம் பறித்தவர்கள் எல்லாம் இருக்கின்றார்களே, இவர்களுக்கு எதிராக தண்டனை வழங்குறது இல்லையா? அல்லது கடந்த காலத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் லஞ்சம் வாங்கி கொண்டு அரசாங்க தொழிலை கொடுத்தார்களே, அவர்களை தண்டிப்பது இல்லையா? ஏன்னா அப்படியாப்பட்ட கேள்விகள்லாம் இருக்குது. அவ்வாறான கேள்விகளுக்கு நாங்கள் சொல்கின்ற பதில் தான், வேக எதுவும் பொறுத்து கொள்ளுங்கோ. ஏண்டா நம்முடைய அரசாங்க ஜனநாயக ரீதியான அரசாங்கம், அந்த ஜனநாயக ரீதியான அரசாங்கத்தில் நம்முடைய சட்டம் ஒழுங்கை சரிவர மதிக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கு சரிவர நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால், அந்த சட்டம் ஒழுங்கை சரியான முறையில் சரியான தடத்தில் வைக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமா இந்த குற்றவாளிகள் எல்லாமே என்றைக்காவது குற்றவாளிகளுடைய கூண்டில் ஏறி என எல்லாருமே கைலாசம் போக வேண்டி வருகிறது அவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அதன் காரணமாக இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இங்க இருக்கின்ற தமிழ் கட்சிகள், ஒரு சில கட்சிகள், தமிழ் உறுப்பினர்கள், ஒரு சில தமிழ் ஊடகங்கள், ஒரு சில தமிழ் யூடியூபர் என ஒரு சில தமிழ் ஊடகவியலாளர், ஒரு சில எல்லாரும் இல்லை, ஒரு சில தமிழ் ஊடகவியலாளர், இவர்களுக்கு எல்லாத்துக்கும் பொத்து கொண்டு வந்திருக்கிற நாடாப்பா, இவர்கள் நாடா அவன்களுக்கு பின்னுக்கால ஓடிக்கொண்டிருந்தோமே. இன்றைக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு பின்னால எங்களால் எதுவும் செய்ய முடியல, அதனால வேண்டி ஏதாவது பொய்ய கூறிக்கொண்டு எங்கள் மீதான அவதூறுகளை கட்டவிழ்த்து விடுகின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு செயல்பாடு தான் இவங்களால் முடியுது, இனம் இனம் இனம், இனவாதம் இனவாதம் இனவாதம்.
நாங்கள்லாம் தமிழன் தமிழன் தமிழ் ரத்தத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த முறை தமிழ் கட்சிகளுக்கே ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாங்க. அடே, கடந்த 76 வருடங்களாக இந்த தமிழ் கட்சிகளை நம்பித்தான் இங்க இருக்கின்ற தமிழ் மக்கள் வாக்களித்தார். அவர்கள் வாக்களிக்கின்ற பொழுது அவர்கள் இங்க இருக்கின்ற இந்த யாழ்ப்பாணத்தை என்றைக்கும் விட்டு கொடுக்கவில்லை. வேற எந்த ஒரு கட்சிகளுக்கும், விசேடமாக தேசிய கட்சிகளுக்கு யாழ்ப்பாணத்தை விட்டுக் கொடுக்கவில்லை, மன்சாரை விட்டுக் கொடுக்கவில்லை, முல்லைத்தீவை விட்டுக் கொடுக்கவில்லை, கிளிநொச்சியை விட்டுக் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த முறை அவர்களுக்கு தெரியுது, 76 வருடங்களாக ஏன்னா தமிழன் தமிழன் என்று கூறிக்கொண்டு தமிழனெல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று கூறிக்கொண்டு அவர்கள் பிரிஞ்சு கிடக்கின்றார்கள், கொடுமை சண்டைகளை ஈடுபடுகின்றார்கள், யார் பதவிக்கு வருவது என்று அடித்துக் கொள்கின்றார்கள். அப்ப அவர்களுக்கு மத்தியில் ஒத்துமை கிடையாது, அவர்களுக்கு மத்தியில் ஐக்கியம் கிடையாது. எங்களை சொல்லுகின்றார், நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்கும். நாங்கள் சொல்லுகின்றோம், அன்பர்களே, வேறு எதுமல்ல. இந்த இடத்துல இருக்கின்ற நிமான் எடுத்துக்கொண்டால் கூட தமிழர், இந்த பிரதேசத்தின் இந்த மண்ணில் இருந்து பிறந்தவர்கள். அது மாத்திரமல்ல, இந்த மனுஷனுடைய வாசனை தெரிந்தவர்கள். அது மாத்திரம் இங்க இருக்கின்ற வேல் தஞ்சன் எடுத்துக்கொண்டாலும் சரி, தோழிக்கு ரஜீவா எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்க இருக்கின்ற வேட்பாளர் தோழர் தோழிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த மண்ணினுடைய மைந்தர்கள். அதனால அவர்களுக்கு இந்த மண்ணினுடைய தமிழ் வாசம் புரியும். தமிழை கழிக்க கூடாது என்பது அவர்களுக்கு விளங்கும். தமிழை கட்டி காக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கொள்கை. தமிழன் தனித்துவமாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. தமிழன் தன்மானம் உள்ள தமிழனாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. அதுதான் எங்களுடைய அடிப்படை தேவை. மக்கள் தனித்துவமாக இருக்கின்ற பொழுது, தனித்துவமாக இயங்குகின்ற பொழுது, பல்வேறு கலாச்சாரங்கள் உருவாகின்ற பொழுது இருக்கின்ற பொழுது, அதுதான் அழகான உலகம். இன்னைக்கு இந்தியாவை பார்த்து நாங்கள் சொல்றோம், பல்லின மக்கள் வாழுகின்றார்கள், பல கலாச்சாரங்கள் வாழுகின்றது, பல மொழிகள் பேசுகின்றார்கள், எவ்வளவு அழகாக இருக்கின்றது. அவ்வாறான அழகியலையே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் விரும்புகின்றது. விஜிதேரத் அவர்கள் எடுத்துக்கொண்டார், கடந்த 2-3 மாதங்களாக அனைத்து வெளிநாடுகளுக்கும் சென்று 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 எல்லா நாடுகளிலும் அந்த 2022ஆம் ஆண்டு வீழ்ச்சி அடைந்த நாடென, வங்குரோத்தடைந்த நாடென, வீழ்ந்தப்பட்டிருந்த எமது நாட்டை மேலே உயர்த்துகின்ற பணியை ஆற்றிவிட்டு தான் வந்து உட்கார்ந்திருக்கிறார். இதற்கு முன்பு மற்றவர்கள் எப்படி செய்தார்கள்? அப்ப அந்த வகையில் இந்த நாட்டினுடைய அபிமானத்தை, இந்த நாட்டின் வெளிநாட்டவர்கள் கடந்த காலத்தில் வருவதற்கு மறுதளித்திருந்தார்கள். வெளிநாட்டு முதலீடுகள் வர முடியாது என கூறினார்கள். வெளிநாட்டு முதலீடுகள் மாத்திரமல்ல, வெளிநாட்டில் இருந்து வருகின்ற வெளிநாட்டில் இருந்த விசேடமாக எங்களோட டயஸ்போராக்கள் யாருமே வர முடியாது, ராஜபக்சாக்கள் கொலைகாரர்கள், எங்களை கடத்தி விடுவார்கள், எங்களை கொன்று விடுவார்கள் என்ற அச்சம் நீங்கி இன்றைக்கு அனுரவினுடைய ஆட்சியின் கீழ் நாங்கள் நிம்மதியாக இங்கு வந்து முதலீடு செய்யலாம் என்கின்ற நம்பிக்கையை உருவாக்கியவர் வேறு யாருமல்ல, எங்களுடைய வெளிநாட்டு அமைச்சர் விஜிதேரத் அவர்களா. அந்த வகையில் அன்பர்களே, தோழர்களே, தோழிகளே, நாங்கள் உங்களிடம் மன்றாடி கேட்பது வேறு எதுமல்ல, பேசுறதுன்றா விடிய விடிய ராமாயணம் மாதிரி பேசி கொண்டும் இருக்கலாம். கேட்கட்ட அவ்வளவு கதைகள் இருக்குது எங்களோட பரிமாறிக் கொள்வதற்கு, அவ்வளவு கதைகள் இருக்கின்றது எங்களுக்கு சொல்லுவதற்கு. அந்த கதைகளை நாங்கள் சொல்லியே ஆக வேண்டும் என கேட்டால், எங்களுடைய கதைகளை சொல்லுகின்ற போது, எங்களுடைய வரலாற்றை திரும்பி பார்க்கின்ற பொழுது தான் நாங்கள் புதிய பாதையில் தடம் பதிக்க முடியும். அந்த தடம் பதிக்க வேண்டும் என்றால் பழைய பாதையை மீள திரும்பி பார்க்க வேண்டும். பழைய கட்சிகளுடைய வரலாறு, தமிழ் கட்சிகளுடைய வரலாறு, தமிழ் கட்சிகளுடைய செயற்பாடு, அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய தியாகம் என்ன? அந்த வகையில் எங்களுடைய அர்ப்பணிப்பு, எங்களுடைய தியாகம், எங்களுடைய செயற்பாடு, எங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை வரலாற்று ரீதியாக பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்க்கின்ற போது இந்த சுன்னாகம் என்பது, இந்த உங்களுடைய பிரதேச சபை என்பது எங்களுக்கு வரலாற்று சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசமாகும். ஒரு காலத்தில் ஜேவிபி காரனுடைய கோட்டை என்றால் அது சுன்னாகம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய விஜய் வீர தோழர் எடுத்துக்கொண்டாலும் சரி, கமநாயக் அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைவருமே வருகை தந்து இந்த பிரதேசங்களில்
இந்த மர்சனார் மடத்தில் இங்கிருக்கின்ற சந்தைகளில் தாங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்தவர்கள். அந்த வகையில் எங்களுடைய அரசியலுக்கு எடுத்துக்கொண்டாலும் கூட மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அதே நேரத்தில் இறுதியாக ஒன்றை நாங்கள் சொல்லுகின்றோம். கடந்த காலங்களில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சுண்ணாகம் என்கின்ற பொழுது, உங்களுடைய பிரதேசம் என்கின்ற பொழுது கூடுதலாக பேசுகின்ற பொருள் தான் பேர் இந்த நீர் பிரச்சனை. நீர் பிரச்சனை அத்தியாவசியமான ஒன்று. அந்த நீர் பிரச்சனை என்றால் கடந்த காலங்களில் இலங்கை இந்த நீரில் எண்ணெய் கலந்து விட்டதாக, ஆயில் கலந்து விட்டதாக பாரிய ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டன. ஆனால் பிறகு அதெல்லாம் மூடி மறைக்கப்பட்டு இருக்கின்றது. மறுபடியும் நாங்கள் அதே எண்ணெய் கசிவு உள்ள நிகரையே அறிந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு அருந்துகின்ற பொழுது அதில் வருகின்ற பாதகம் என்ன, ஜாதகம் என்ன, நன்மை என்ன, தீமை என்னான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் சொல்லுகின்றோம், நீங்கள் இந்த நிமால் உள்ளிட்ட எங்களுடைய வேட்பாளர்களிடம் இந்த சபையை ஒப்படையுங்கள். நிச்சயமாக கடந்த காலத்தில் கைவிடப்பட்ட எங்களுடைய இந்த நிலைப்பாடுகளை, இந்த எண்ணெய் கசிவுகளை மீள ஆராய்ச்சி செய்து ஒரு புதிய சுண்ணாகத்தை, புதிய பிரதேச சபையை உருவாக்கி தருகின்றோம் என்கின்ற உறுதிமொழியை வழங்கிவிட்டு, அந்த உறுதிமொழிக்கு ஏற்ப எதிர்வரும் காலங்களில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை, பெருமதியான வாக்குகளை எங்களுக்கு தாருங்கள், திசை காட்டிக்கு தாருங்கள் என்று அன்பாக கேட்கின்றோம். நீங்கள் மாத்திரமல்ல, பக்கத்தில் இருக்கின்ற அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்களுக்கு சொல்லுங்க, சொந்தக்காரங்களுக்கு சொல்லுங்க, என்ன வெளியில் ஆக்கள் இருந்தால் கால் பண்ணி சொல்லுங்க, ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க, ஒரு ஃபேஸ்புக்கில் கமெண்ட் ஒன்று போடுங்க, என்ன வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று போடுங்க, போட்டு சொல்லுங்க, அடே 76 வருடங்களாக நாங்கள் பார்த்தோம், புசித்தோம், ரசித்தோம், ஒன்றுமே கிடைக்கவில்லை. இம்முறை பார்ப்பதற்கு, ருசிப்பதற்கு, கேட்பதற்கு ரொம்பவும் இனிமையாக இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி இருக்கின்றது. அந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய சின்னம் திசை காட்டுகின்ற, மக்களுக்கு திசை காட்டுகின்ற, ஏன்னா மக்களுக்கு திசை தெரியாது, திக்குமுக்காடி கொண்டிருந்த மக்களுக்கு திசை காட்டியாக, திசையறி கருவியாக வந்திருப்பது திசை காட்டி தேசிய மக்கள் சக்தி. அந்த தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கும்படி உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரிடமும் கேளுங்கள். மற்ற கட்சிக்காரர்களையும் பார்த்து கேளுங்கள். ஐயா தம்பிகளே, இன்னும் 5 வருடத்துக்கு இந்த நாட்டில் ஆட்சியில் இருக்க போவது தேசிய மக்கள் சக்தி தான். அந்த நேரத்தில் நீங்க இந்த மாகாணத்தின் இந்த பிரதேச சபையை எடுப்பதன் மூலமாக ஒன்றையும் சாதிக்க முடியாது. கடந்த காலத்து மாதிரி சும்மா பேச்சு வண்டிகளை மாத்திரம் நடத்தி கொண்டிருக்கலாமே தவிர முடியாது. அதனால வேண்டி இந்த நாட்டில் செயல்படுகின்ற எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்ற தேசிய மக்கள் சக்திக்கு நாங்கள் வாக்களிக்க போகின்றோம். அவ்வாறு வாக்களியுங்கள். வாக்களிப்பதற்காக உங்கள் அனைவருக்கும் கூடுதலான சக்தியும் வலுவும் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. நான் தமிழில் பேச விரும்புகிறேன், ஆனால் கொஞ்சம் தெரியும். அதே போல சிங்கள பேசுகிறேன். සියලුදෙනාගේම අවසරයි. අනෙවරකම වணக்கம். පහුගිය ජනාධිපතිවරණයෙන් අනුර දිසානායක ජනාධිපතිතුමාට ඔබ රට බාර දුන්නා. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் அனைவரும் நமது அன்பகுமார திசாநாயக்க தோழர் அவர்களுக்கு இந்த நாட்டை பாரம் கொடுத்திருக்கிறீர்கள். පාර්ලිමේන්තු ඡන්දයෙන් රටම මාලිමාවට බාර දුන්නා. பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் இந்த முழு நாட்டையும் நமது திசை காட்டிக்கு பாரம் கொடுத்திருக்கிறீர்கள். දැන් මාස 5ක් ගෙවුණා. இன்று 5 மாதங்கள் கடந்துள்ளது. මේ මාස 5ට අපි ගොඩාක් වෙනස්කම් කරා. இந்த 5 மாதங்களுக்குள் நாங்கள் பாரிய மாற்றத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றோம். දේශපාලන සංස්කෘතිය වෙනස් කරා. அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி அமைத்திருக்கின்றோம். හොරකම, දූෂණය, වංචාව, නාස්තිය නැති කර. களவு, ஊழல் மற்றும் விரயம் அனைத்தையும் நாங்கள் இல்லாமல் ஒழித்திருக்கின்றோம். ඇමතිවරු, මන්ත්‍රීවරු ප්‍රභූන් විදිහට හිටපු එක අපි වෙනස් කරා. அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பிளவுகள் போல இருந்ததனை நாம் மாற்றி அமைத்திருக்கின்றோம். අපිට බාර දුන්නේ ආර්ථික වශයෙන් බංකොලොත් වෙච්ච රටක්. எமக்கு பாரம் கொடுத்திருந்தார்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பின்னடைவில் இருந்த ஒரு நாட்டையே. ගත්ත ණය ගෙවා ගන්න බැරි රටක්.
பெற்றுக்கொண்ட கடன்களை மீளவும் செலுத்த முடியாத ஒரு நாட்டையே, පඩිගෙව ගන්නත් බැරි රටක්. சம்பளத்தினை கொடுத்து கொள்ள முடியாத ஒரு நாட்டையே මේ මාස 5ට අපි ඒක වෙනස් කරා. இந்த 5 மாதங்களுக்குள் நாம் அவற்றை மாற்றி அமைத்தோம். බංකොලොත් තත්ත්වයෙන් රට නිදහස් කරගත්තා. பங்களோவா இருந்த நாட்டினை வந்து நாங்கள் மீட்டெடுத்தோம். දැන් ආර්ථිකය වේගයෙන් ඉස්සරහට යන්න පටන් අරන් තියෙනවා. இப்பொழுது பொருளாதாரம் மிகுந்த வேகமாக முன்னோக்கி செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. විදේශ ආයෝජකයන්ට විශ්වාසය ඇති වෙලා තියෙනවා. இவருக்கு அனைவருக்கும் ஒரு நம்பிக்கை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. අලුතෙන් ව්‍යාපාර පටන් ගන්න ව්‍යාපාරිකයන්ට විශ්වාසය ඇති වෙලා තියෙනවා. புதிதாக வியாபாரங்களை உருவாக்கிக் கொள்வதற்கு அது தொடர்பான நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்றது. රට දාලා ගියපු අය දැන් රටට ආපහු එන්න පටන් අරන් තියෙනවා. நாட்டை விட்டு செல்ல வழிகிட்டவர்கள் இன்று மீண்டும் நாட்டிற்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். මේ රට බාරගත්තට පස්සේ ආර්ථිකය අපි ගොඩක් දේවල් කරා. இந்த நாட்டினை பாரம் எடுத்துக் கொண்டதற்கு பிற்பாடு பொருளாதாரத்தில் பாரிய முன்னேற்றங்களை நாம் செய்வோம். තෙල් මිල අඩු කරා. எண்ணெய்களுக்கான எரிபொருளின் விலையை நாங்கள் வைத்துக் கொண்டோம். විදුලි මිල අඩු කරා. විදුලි මිල අඩු කරා. மின்சாரத்தினுடைய விலைகளை நாம் குறைத்திருக்கின்றோம். දීවරයන්ට ඉන්ධන සහනාධාරය දුන්නා. மீனவர்களுக்கான எரிபொருள் உதவியை நாம் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். ගොවියන්ගේ පොහොර සහනාධාරය වැඩි කරා. விவசாயிகளுக்கான உரமானியங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். විශ්‍රාමිකයන්ට රුපියල් 3000කින් පඩි වැඩි කරා. ஓய்வூதியம் பெறுவதற்கு 3000 ரூபாயினால் அவர்களுடைய சம்பளத்தினை கூட்டிக் கொடுத்திருக்கின்றோம். පාසල් දරුවන්ට පොත්පත් ගන්න රුපියල් 6000ක් දුන්නා. பாடசாலை செல்லும் ஏழ்மை மாணவர்களுக்கு 6000 ரூபாய் பெறுமதியான கொடுப்பனவனை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். දුප්පත්ම දරුවන්ට සපත්තු ජෝඩුවක් ගන්නත් සල්ලි දුන්නා. மேலும் ஏழை மாணவர்களுக்கு சப்பாத்து ஜோடிகளை பெற்றுக் கொள்வதற்கான கொடுப்பனவனை நாம் பெற்றுக் கொடுத்தோம். වැඩිහිටි දීමනා වැඩි කරා. அதே போல முதியவர்களுக்கான கொடுப்பனவனை நாம் அதிகரித்துள்ளோம். වකුගඩු රෝගීන්ගේ දීමනා වැඩි කරා. වකුගඩු රෝගීන් වකුගඩු அதே போல அதாவது நோயாளர்களுக்கான கொடுப்பனவை நாம் அதிகரித்து கொடுத்திருக்கின்றோம். ආබාධිත අයට දෙන දීමනා වැඩි කරා. அதே போல ஊனமுற்றவர்களுக்கான கொடுப்பனவை நாம் அதிகரித்து கொடுத்திருக்கின்றோம். අස්වසුම සහනාධාරය වැඩි කරා. அஸ்வசுவ கொடுப்பனவை நாங்கள் அதிகரித்து கொடுத்துள்ளோம். රුපියල් 8000 රුපියල් 15000 රුපියல் 17000ට වැඩි කරා. 15000 ரூபாய் கொடுப்பனவர்களை 17000 ரூபாய் வரைக்கும் உயர்த்தி கொடுத்திருக்கின்றோம். අස්වසුම නොලැබිච්ච අයටත් අලුතෙන් අස්වසුම දෙන්න අපි තීරණය කළා තියෙනවා. அஸ்வசுவ திட்டத்தில் இணைத்துக் கொள்ளப்படாதவர்களுக்கும் புதிதாக அவர்களை இணைத்துக் கொள்வதற்கான தீர்மானத்தினை நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம். ඒ විතරක් නෙමෙයි පහුගිය අයවෙන් රජයේ සේවකයන්ගේ වැටුප් වැඩි කරා. அது மட்டுமில்லை, கடந்த வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான கொடுப்பனவை நாம் அதிகரித்து கொடுத்தோம். අමාත්‍යංශ ලේකම්ගේ ඉඳලා කාර්ය සේවකය දක්වා වැටුප් වැඩි කරා. அமைச்சர்களுடைய செயலாளர்களிடமிருந்து மற்றும் சாதாரண ஊழியர் வரையான கொடுப்பனவை நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். පුද්ගලික අංශයේ සේවකයන්ගේ පඩි වැඩි කරා. தனியான ஊழியர்களுக்கான சேவைகளுக்கான கொடுப்பனவையும் அதிகரித்து கொடுத்துள்ளோம். වතු කම්කරුවන්ගේ පඩි වැඩි කරා. மலையக தொழிலாளர்களுக்கான கொடுப்பனவையும் அதிகரித்து கொடுத்துள்ளோம். විශ්‍රාම වැටුප් විෂමතාවය අවම කරා. மேலும் ஓய்வூதிய தொகையினை வந்து மிகவும் அதிகமான முறையில் அதிகரித்து கொடுத்துள்ளோம். බංකොලොත් වෙච්ච රටක් අරගෙන මාස 5ට මේ වගේ ප්‍රාතිහාර්යයන් දැක්වුවා. பங்களோவாக இருந்த இந்த நாட்டை பாரம் எடுத்துக்கொண்டு இவ்வளவு தூரத்திற்கு நாம் கொடுப்பனங்களை அதிகரித்து கொடுத்திருக்கின்றோம். ඩොලර් එක රුපියල් 300 අපි තියාගෙන යනවා. டாலருடைய பெறுமதியை 300 ரூபாய்க்கு வைத்துக் கொண்டுள்ளோம். ආර්ථිකය 5.4ක වේගයකින් වර්ධනය වෙනවා. இந்த பொருளாதாரமானது 5 மேலான ஒரு வருமானத்தினை பெற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. දැන් උද්දමනයක් නැහැ, තියෙන්නේ අවදමනයක්. ඉන්ෆ්ලේෂන් නෙමෙයි. බඩු මිල වැඩි වෙන්නේ නැහැ, බඩු මිල අඩු වෙනවා. அதே போல பொருட்களுடைய விலைகள் வந்து கூடிக்கொண்டு இல்லை, குறைந்து கொண்டுதான் செல்கின்றது. පහුගිය අවුරුද්දේ සීනි කිලෝ එකක් තිබුණේ රුපියල් 320ට. සීනි කිලෝ ஒரு கிலோ கடந்த காலங்களில் 1 கிலோ சீனிக்கான விலையானது 320 ரூபாயாக காணப்பட்டது. දැන් රුපියල් 240යි. இப்பொழுது 240 ரூபாயாக காணப்படுகிறது. එදා බිත්තරයක් රුපියල් 60යි.
அன்று முட்டை ஒன்றின் விலை 60 ரூபாயாக காணப்பட்டது. දැන් බිත්තරේ රුපියල් 30යි. இப்பொழுது 30 ரூபாயாக குறைவடைந்துள்ளது. එදා බීලුණු කිලෝ එක රුපියල් 480යි. அன்று பீலும் அதாவது பீவங்காயத்தினுடைய விலை வந்து 480 ரூபாயாக காணப்பட்டது. දැන් බීලුණු කිලෝ එක රුපියල් 150යි. இப்பொழுது பெரிய வெங்காயத்தினுடைய விலையானது 280 ரூபாய்க்கு குறைவடைந்துள்ளது. එදා පරිප්පු 380යි. அன்று பருப்பினுடைய விலை 360 ரூபாயாக இருந்தது. අද පරිප්පු 280යි. இன்று 280 ரூபாய்க்கு குறைவடைந்துள்ளது. ඒ කියන්නේ බඩු මිල අඩු වෙලා. இன்று பொருட்களுடைய விலைகள் வந்து குறைவடைந்துள்ளன. ඒ විතරක් නෙමෙයි අපි අලුත් කර්මාන්ත පටන් ගත්තා. அது மட்டுமில்லை, புதிதாக கைத்தொழில் முயற்சிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். කඩදාසි කර්මස්ථානව පටන් ගත්තා. கடதாசி தொழிற்சாலையை ஆரம்பித்திருக்கின்றோம். ඔබේ අලිමංකඩ ලුණු නිෂ්පාදනය පටන් ගත්තා. உங்களுடைய எலிபன் பாஸ் ஆணையரவு உட்படத்தினை வந்து நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். ඒ විදිහට රටේ විවිධ තැන්වල අලුත් කර්මාන්ත බිහි වෙනවා. வடக்கு மாகாணத்தில் கைத்தொழில் பேட்டைகள் 3னை நாம் பொருளாதார மைத்திய 3னை நிறுவுவதற்கு உள்ளோம். කංකසන්තුරේ, මාන්කුලම්, පරන්තන් ඒ ප්‍රදේශ තුනයි. காங்கேசந்துறை, பரந்தன் மற்றும் மாங்குளம் ஆகிய 3 நிலையங்களில் இந்த பொருளாதார மைய நிலையத்தை அமைக்க உள்ளோம். දැනටමත් ඒ ඉඩම් හඳුනාගෙන තියෙනවා. இப்பொழுதே அதற்கான இடம் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. මේ ප්‍රදේශවල අපි ආයෝජන කලාප තුනක් අලුතෙන් ආරම්භ කරනවා. அதே போல இந்த பிரதேசங்களில் அதற்கான கைத்தொழில் பேட்டைகளை நாங்கள் புதிதாக உருவாக்கிக் கொள்கின்றோம். යාපනයේ සංචාරක ගමනාන්තයක් බවට පත් කරනවා. யாழ்ப்பாணத்தினை ஓர் சுற்றுலாத்துறைக்கான ஓர் பூமியாக நாங்கள் மாற்றி அமைக்கின்றோம். මේ පියවරයන් එක්ක මේ උතුරු පළාත වේගයෙන් දියුණු වෙන්න පටන් ගන්නවා. இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் இந்த வடக்கு மாகாணத்தினை மிகுந்த முன்னோக்கி செல்கின்ற வளர்ச்சி பாதையில் நாங்கள் கொண்டு செல்ல முடியும். පෞගේ කාලේ උතුරට සංවර්ධනය ආවේ නැහැ. கடந்த காலங்களில் வடக்கு மாகாணங்களுக்கு சரியான ஒரு அபிவிருத்தி தேவைகள் கிடைக்கப்படவில்லை. මාලිමාවේ ආණ්ඩුව අපි එක පටන් අරන් තියෙනවා. திசைகாட்டியினுடைய அரசாங்கம் இதனை ஆரம்பித்திருக்கின்றோம். අපිට ඕනි මුළු රටම දියුණු කරන්න. எங்களுக்கு வேண்டும் இந்த முழு நாட்டையும் கட்டியெழுப்புவதற்கு. උතුරත්, දකුණත්, බටහිරත්, නැගෙනහිරත් එකට දියුණු කරන්න. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு அனைத்தையும் ஒரே பாதையில் கட்டியெழுப்ப வேண்டும். මේ හැම තැනකම ඉන්නේ ලාංකිකයෝ. இங்கு அனைத்து இடங்களிலும் வாழ்கின்றவர்கள் இலங்கையர்கள். අපි අතර ભેදයක් නැහැ. எங்களுக்கு இடையில் எந்த ஒரு பேதமும் இல்லை. මම සිංහල, මගේ ලේබල පාට රතු. நான் சிங்களன், ஆனால் என்னுடைய இரத்தமும் அந்த சிவப்பு நிறம். ඔබ දෙමළ, ඔබේ ලේබල පාටත් රතු. நீங்கள் தமிழ் மக்கள், உங்களுடைய இரத்தமும் இரத்தத்தினுடைய நிறமும் சிவப்பு ஆகும். මුස්ලිම් කෙනාගේ ලේබල පාටත් රතු. அதேபோல் முஸ்லிம் இனத்தவருடைய இரத்தத்தின் நிறமும் சிவப்பு ஆகும். ඒ කියන්නේ අපි ඔක්කොම එකයි. அதனால் நாங்கள் அனைவரும் ஒருவர். நாங்கள் இடையில் பேதம் இல்லை, இட பேதம் இல்லை, மத பேதம் இல்லை, சாத பேதம் இல்லை, மொழி பேதம் இல்லை. நாங்கள் எல்லோரும் ஐக்கியப்பட வேண்டும். நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகளே. අපි ඔක්කොම එකට එකතු වෙලා අලුත් ගමනක් යන්න ඕනේ. நாங்கள் அனைவரும் இணைந்து புதியதோர் பாதையில் பயணிக்க வேண்டும். ජාතික සමගිය අන්න ඒකයි අපිට වැදගත්. ஒன்றிணைந்த தேசியமே எங்களுக்கு பெருமதியானது. අපි ඔක්කොම එකට හිතියොත් තමයි ජාතික සමගිය ගොඩනගන්නේ. நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இருந்தால் மட்டுமே இந்த தேசத்தினை கட்டியெழுப்ப முடியும். දැන් මාලිමාවේ ආණ්ඩුවේ ජාතිවාදී ගැටුම් නැහැ. இப்பொழுது திசைகாட்டியினுடைய அரசாங்கத்தில் எந்த ஒரு ஜாதி பேதத்துக்குரிய பிரச்சனைகளும் இல்லை. ආගමික ගැටුම් නැහැ. சமய மத பிரச்சனைகள் இல்லை. සමහර දේශපාලන කණ්ඩායම් ඒව ඇති කරන්න හදනවා. சில அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள் அவற்றை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். නමුත් අපි ඒවට ඉඩ දෙන්නේ නැහැ. ஆனால் நாங்கள் அதற்கு இடம் அளிக்க மாட்டோம். දැන් අපි රට බෙදන්න ඕනි නැහැ. இப்பொழுது நாட்டை நாங்கள் பிரிக்க வேண்டியதில்லை. රට එකතු වෙන්න ඕනේ. நாங்கள் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும். මාලිමාව මුළු රටටම අපි එකට තරඟ කරන්න. මාලිමාවේ අපි මුළු රටටම එකට තරඟ වදින්න. நாங்கள் இந்த நாட்டினை ஒன்றிணைந்து ஒரே பாதையில் செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கின்றோம். මාලිමාව පක්ෂේ සිංහල, දෙමළ, මුස්ලිම් ඔක්කොම එකට ඉන්නේ. திசைகாட்டியின் அரசாங்கத்தில் சிங்களவர், தமிழர், முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றார்கள். අපිට ඕනි රටේ ජාතික සමගිය ගොඩනගන්න. அதனால் இந்த நாட்டினுடைய ஜாதிகள் தொடர்பான பிரச்சனையை நாம் கலைத்துக் கொள்வோம். ඒ වෙනුවෙන් පියවර ගණනාවක් අපි පටන් අරන් තියෙනවා. அதற்கான பல வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். පෞගිය කාලේ ජනාධිපති මන්දිරේ, අගමැති මන්දිරේ, පොලිස් බැරක් අපි අයින් කරා.
පොලිස් බැරියර් අපි ඉවත් කරා. கடந்த காலங்களில் ஜனாதிபதி மாளிகை அதேபோல் பிரதமருடைய மாளிகைக்குள் உள்ளே போகும் வாசல் வழிகளில் இருந்த சில தடைகளை வீதி தடைகளை நாங்கள் அகற்றி இருக்கின்றோம். මේ උතුරු පළාතේ බොහෝ තැන්වල බැරියර් ඉවත් කරා. அதேபோல் வட மாகாணங்களிலும் பல இடங்களில் அந்த மாதிரியான வீதி தடைகளை நாங்கள் அகற்றி இருக்கின்றோம். අවුරුදු 34ක් තිස්සේ පලාලි පාර වහලා තිබුණා. 34 வருடங்களாக பலாலி வீதி வந்து மூடப்பட்டிருந்தது. අවුරුදු 34ක් තිස්සේ වහලා තිබිච්ච පාර මාලිමාවේ අපි මාස 5න් විවෘත කරා. දැන් ඔබට ඒ නිදහස තියෙනවා. 34 வருடங்களுக்கு மேலாக மூடியிருந்த ஓர் பாதையினை இன்று திசைகாட்டியினுடைய அரசாங்கம் பொறுப்பேற்று உங்களுக்காக மீண்டும் திறந்து தந்திருக்கிறார்கள். ඒ වගේම ඔබ සතු ඉඩම් අපි ටිකෙන් ටික නිදහස් කරනවා. அதேபோல உங்களுக்கு உரித்தான இந்த உங்களுடைய காணிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் விடுவிப்பதற்கு ஆரம்பித்துள்ளோம். දැනටමත් ඒ පියවර ආරම්භ කරලා තියෙනවා. இப்பொழுதும் அதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ඔබේ පාරම්පරික ඉඩම් ඔබට නැවත හිමි විය යුතුයි. உங்களுடைய பரம்பரைகள் வாழ்ந்த இடம் திரும்பவும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். අපි මේ පියවර ඉස්සරහට ගන්නවා. அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னோக்கி எடுப்போம். අපිට ඕනි ශ්‍රී ලාංකිකයෝ විදිහට එක්ව ගමනක් යන්න. எங்களுக்கு வேண்டும் இலங்கையர் என்ற முறையில் ஒரே பயணத்தில் பயணிக்க வேண்டும். රටේ ජාතික සමගිය ගොඩනගලා රටේ ආර්ථිකය හදන්න ඕනි. நாட்டினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாட்டை ஏற்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும். ඒ ජාතික මධ්‍යම ආණ්ඩුවේ ප්‍රතිපත්තිය ගමට ගෙන්නත් ඕනි. மத்திய அரசாங்கத்தினுடைய நோக்கங்கள் உங்களுடைய ஊர்வலக்கும் வர வேண்டும். අන්න ඒක තමයි මේ ප්‍රාදේශ සභාවේ බලය මාලිමාවට ඕනි. அதனால் தான் இந்த பிரதேச சபைகளுடைய பலங்கள் எங்களுடைய திசைகாட்டி அரசாங்கத்திற்கு கிடைக்கப்பெற வேண்டும். වලිකාමන් දකුණ කියන්නේ ඔබේ ගම. வலிகாமம் தெற்கு என்பது உங்களுடைய ஊர். රට හදනවා වගේම ගම හදන්නත් ඕනි. நாட்டை கட்டியெழுப்பது போன்று உங்களுடைய பிரதேசங்களையும் கட்டியெழுப்ப வேண்டும். රටේ හොරුන්ට දූෂිතයන්ට විරුද්ධව අපි ක්‍රියාමාර්ග ගත්තා. நாட்டினுடைய ஊழல் செய்தவர்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கைகளை எடுத்திருந்தோம். පිල්ලයන්ලා දේශබන්දු තෙන්නකෝන්ලා හිරගෙවල් වල තපින්නේ ඒ හොරුන්ට දූෂිතයන්ට විරුද්ධව ක්‍රියාමාර්ග ගන්න නිසා. உதாரணமாக பிள்ளையான் தேசபந்து தென்னகோன் போன்றவர்களை நாங்கள் ஊழலுக்கு எதிராக முறையில் கைது செய்திருக்கின்றோம். තව ක්‍රියාමාර්ග ඉදිරියට තවත් ගන්නවා. அதே போல இன்னும் சில நடவடிக்கைகளையும் இருவரும் காலங்களிலும் நாம் எடுக்க இருக்கின்றோம். හැමෝටම නීතිය සාධාරණත්වයේ තිබිය යුතුයි. அதே போல நீதியானது அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இடம்பெற வேண்டும். දේශපාලන බලයෙන් නරකම් කරන්න දෙන්න බෑ. அரசியல் பலத்தினை வைத்துக் கொண்டு பிழையான விடயங்களை செய்வதற்கு இடமளிக்க முடியாது. දේශපාලන බලයෙන් අපරාධ කරන්න දෙන්නත් බෑ. அதே போல அரசியல் பலத்தினை கொண்டு பிழைகள் சிலவற்றை செய்வதற்கு இடமளிக்க மாட்டோம். අපි එදත් ඒවට විරුද්ධව සටන් කරා. நாங்கள் அன்றும் அவற்றுக்கு எதிராக முன்னின்றோம். අදත් අපි ඒවට විරුද්ධව සටන් කරනවා. இன்றும் நாங்கள் அவ்வாறானவற்றுக்கு எதிராக முன்னிற்போம். අනීතික එදිරහ போராட்டம் வேணும். ඒක තමයි අපි එදත් අදත් සිද්ධ කරන දේ. அநீதிக்கு எதிரான போராட்டத்தினை தான் அன்றும் இன்றும் நாங்கள் முன்னெடுக்கின்றோம். ඒකෙදී අපි දේශපාලන වාසි ගන්නෙ නැහැ. அதன் வைத்துக்கொண்டு அரசமைப்புக்கு உரிய எந்த ஒரு சந்தர்ப்பங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம். ඒ හැම දෙයක්ම කරන්නේ රටේ නීතිය කාටත් පොදුයි කියන එක ක්‍රියාත්මක කරන්න. இவை அனைத்தையும் செய்வது இந்த நாட்டினுடைய நீதி அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையில் தான். අපි කවදාවත් දේශපාලන වාසි සඳහා ජාතිවාදය පාවිච්චි කරේ නැහැ. நாங்கள் எப்பொழுதும் இந்த அரசியல் பலத்திற்காக ஜாதிவாதம் என்பதனை பாவித்துக் கொள்ளவில்லை. ආගම්වාද පාවිච්චි කරෙත් නැහැ. அதே போல மதவாதத்தினையும் பாவித்துக் கொள்ளவில்லை. දූෂණයට විරුද්ධ සටනත් අපි අවස්ථාවාදී විදියට පාවිච්චි කරන්නේ නැහැ. ஊழலுக்கு எதிரான கருத்துக்களை நம்முடைய தேவைகளுக்காக நாம் பாவித்துக் கொள்ளவில்லை. අපි කවදාවත් අවස්ථාවාදී නැහැ. நாங்கள் எப்பொழுதும் சந்தர்ப்பவாதிகள் இல்லை. நாங்கள் சந்தர்ப்பவாதி இல்லை. අපිට ඕනි විනයගරුක රටක් හදන්න. විනයගරුක රට නීතිගරුක රටක් හදන්න. எங்களுக்கு வேண்டும் நீதியினை பின்பற்றுகின்ற ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கு. එවෙනුවෙන් තමයි අපි ක්ලීන් ශ්‍රී ලංකා වැඩසටහන ක්‍රියාත්මක කරන්නේ. அந்த ஒரு வேலை திட்டத்தின் ஊடாகத்தான் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துகின்றோம். සදාචාරාත්මක පාරිසරික සමාජමය සංවර්ධනය අපි එකෙන් බලාපොරොත්තු වෙනවා. environmental, ethical and social சூழலியல் மற்றும்
சமூகம் மற்றும் இங்கிலீஷ் எத்திக்கல் எதிக்கல் போன்ற ஒரு நீதினை கொண்டு நடத்துகின்ற ஒரு நாட்டினை கட்டியெழுப்ப வேண்டும். ඒක තමයි ක්ලීන් ශ්‍රී ලංකා ප්‍රතිපත්තිය. அதுதான் கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய செயற்திட்ட குறிக்கோள். ඉතින් අපි රටේ කරපු වෙනස්කම ඔබේ ගමෙත් කරමු. அதனால் நாம் நாட்டில் ஏற்படுத்தியுள்ள இந்த மாற்றத்தினை உங்களுடைய பிரதேசங்களிலும் ஏற்படுத்துவோம். ඒකට දැන් හොඳ අවස්ථාවක් තියෙනවා. இப்பொழுது அதற்கான சிறந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்க பெற்றுள்ளது. මයි මාසේ 6 වෙනිදා ඡන්ද කියන්නේ ඒක. மே மாதம் 6ஆம் தேதிக்கான தேர்தல் என்பது அதற்கானது. ගමේ හොරු දූෂිතයෝ ටිකත් අපි පන්නමු. ஊழலில் உள்ள ஊழல்வாதிகளை நாங்கள் துரத்தி அடிப்போம். ඔබේ ගමේ ප්‍රාදේශ සභාව දූෂණයෙන් තොර නිවැරදි නායකත්වයකට බාර දෙන්න. உங்களுடைய பிரதேச சபையினை ஊழலுக்கு எதிரானவர்களிடம் ஊழல் செய்யாதவரிடம் நாம் கையளிப்போம். ගමෙත් හොරකම වංචාව නැත්තම් ගමත් ලේසියෙන් හදන්න පුළුවන්. ஊர்களில் இந்த களவு ஊழல் என்பது இல்லாவிட்டால் ஊர்களை நாம் கட்டியெழுப்ப முடியும். චුන්නාකම් කියන්නේ යාපනයේ දිස්ත්‍රික්කයේ දෙවනි අගනගරය. சுன்னாகம் என்பது யாழ்ப்பாணத்தினுடைய இரண்டாவது பெரிய நகரமாகும். අතීතයේ ඊටම දියුණු තත්ත්වයකින් මේ ප්‍රදේශ තිබුණා. கடந்த காலங்களில் இங்கு ஒரு பாரிய பொருளாதார அபிவிருத்தி காணப்பட்டது. නැවත අපි ඊටත් වඩා හොඳ තත්ත්වයකට මේක ගේමු. திரும்பவும் நாங்கள் அதைவிட மிகுந்த பாரிய அளவில் இதனை கட்டியெழுப்புவோம். මාස 5ට මේ වෙනස්කම් කරන්නම් අවුරුදු 5ක් තුල ගොඩක් වෙනස්කම් කරන්න පුළුවන්. 5 மாதங்களில் இவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தி இருப்பதென்றால் 5 வருடங்களுக்குள் இதைவிட பல்மடங்கு மாற்றங்களை நம்மால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். අපි පරණ අදහස් අයින් කරලා දාමු. පරණ අදහස් நாங்கள் பழைய சில கருத்துக்களை கலைந்தறிவோம். අපි ඔක්කොම අලුත් වෙමු. நாங்கள் புதியவர்களாக பயணிப்போம். පරම්පරාවෙන් UNP පරම්පරාවෙන් TNA ඒ අදහස් අපි අයින් කරමු. எங்களது பரம்பரைகள் UNPயில், எங்களது பரம்பரைகள் TNAயில் இருந்தவர்கள் அவற்றை நாங்கள் விலக்கிக் கொள்வோம். අපි ඔක්කොම දැන් මාලිමාවේ කොටස් කරමු. நாங்கள் அனைவரும் திசைகாட்டியினுடைய பாதையில் இணைந்து கொள்வோம். රට හදන ආණ්ඩුවේ කොටස් කරමු. நாட்டை கட்டியெழுப்புகின்ற அரசாங்கத்தில் ஒரு பகுதியாக சேர்வோம். ජාතික සමගිය ගොඩනගන හවුල් කරමු. தேசிய ரீதியில் நாங்கள் இணைந்து இந்த நாட்டினை கட்டியெழுப்புவோம். අපි ඔක්කොම එක මවකගේ දරුවෝ. நாங்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள். අපි එකට එකතු වෙලා රටත් හදමු, ගමත් හදමු. நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம், நமது ஊரினை கட்டியெழுப்புவோம். ඒ වෙනුවෙන් ඔබේ වටිනා ඡන්දය පාවිච්චි කරන්න. அதற்காக நமது பெருமதியான வாக்குகளை நாம் பாவித்துக் கொள்வோம். අපේ කණ්ඩායම නිමල් සමුද්‍රය ඇතුළු කණ්ඩායම ජයග්‍රහණය කරවන්න. நமது அணி நிமல் தோழருடைய தலைமையில் உள்ள நமது அணியினை அணிக்கான வெற்றியை நாம் பெற்றுக் கொள்வோம். ගමේ පාලනයත් මාලිමාවට බාර දෙන්න. நாட்டின் இந்த ஊரினுடைய அரசாட்சியினை அபிவிருத்தியினை நமது திசைகாட்டிக்கு கையளிப்போம். මුළු රටේම ගමේ බලය මාලිමාවට ලැබෙනවා. இந்த முழு நாட்டினுடைய ஊர்களுடைய அதிகாரம் நமது திசைகாட்டிக்கு கிடைக்கப்பெறுகின்றது. අපි ඔක්කොම එකට එකතු වෙලා අවුරුදු 5 කාල සීමාවේ රට නිවැරදි පැත්තට ගෙනියමු. நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த 5 வருடங்களுக்குள் நமது ஊர்களையும் நாட்டினையும் கட்டியெழுப்புவதற்கான ஒரு பாதையில் இணைந்து கொள்வோம். ඒ වෙනුවෙන් ඔබ සියලු දෙනාටම ශක්තිය ධෛර්යය ලැබේවා. அதற்காக நம் அனைவருக்கும் சக்தியும் தைரியமும் கிடைக்க வேண்டும். නොබියව ඒ වෙනුවෙන් ඉදිරියට එන්න. இல்லாமல் போனதும் இனிமேலும் இணைந்து கொள்ள வேண்டும். ඒ වෙනුවෙන් නැවතත් ඔබට ශක්තිය ප්‍රාර්ථනා කරනවා. அதற்காக அனைவருக்கும் சக்தி கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். අවසාන වශයෙන් මාලිමාවට ජය වේවා, ජාතික සමගියට ජය වේවා. ඔබ සියලු දෙනාටම ජය වේවා පතමින් මා ඔබෙන් සමුගන්නවා. இறுதியாக நமது திசைகாட்டிற்கு வெற்றி உண்டாகட்டும், தேசிய ஒருங்கிணைப்பிற்கு வெற்றி உண்டாகட்டும் என்று கூறி இந்த இடத்திலிருந்து விடைபெறுகிறேன். பெற்றோர்